ஒரு கோவம், ஒரு தவறான சந்தேகம். அதோட முடிவு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவோட உயிர் தான். இது வந்து விபத்தா? இல்ல கோபத்தினால நடந்த கொலையா? முத்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் வந்து ஆரம்பமா இருக்கு. ரவியோட வந்து இனிமே பேசாத. ஆனா அடுத்த நாளே நீத்தோட ரெஸ்டாரண்ட் வந்து தீக்கிரையா வந்து மாறுது. உடனே வந்து பழி யார் மேல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்து தான். ரவிக்கு வந்து சந்தேகம், கோவம் எல்லாமே முத்து மேல வந்து வெடிக்குது. அதே நேரம் ரவுடிங்க வந்து அட்டாக் பண்றாங்க. நீத்தோட கால் வந்து உடைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகுறா. நீத்தோட பக்கத்திலேயே வந்து ரவி இருக்கான். இது எல்லாமே பார்த்து முத்துக்காக வேண்டி மனசு ஃபுல்லா எரிஞ்சவன் தான் வந்து செல்வம். கோவத்தோட காரை எடுத்துட்டு கிளம்புறான். செல்வத்தோட கண்ணு முன்னால பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து தெரியல. அப்பதான் ஒரு பொண்ணு வந்து கார் மோதி வந்து தூக்கி போடுது. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அருணோட அம்மா தான். அவங்க சம்பவ இடத்திலேயே வந்து உயிர் போயிடுது. அம்மாவோட உடலுக்கு முன்னாடி நிக்கிற அருணுக்கு வந்து கண்ணுல கண்ணீர், மனசுல வந்து தீயா வந்து இருக்கு. அப்ப அங்க வர்ற முத்துவை வந்து வாசல்லயே வந்து தடுத்துறான். அப்ப அருண் சொன்ன அந்த ஒரு வரி என்னன்னு பாத்தீங்கன்னா, உன்னாலதான் எல்லாமே அப்படின்ற அந்த வார்த்தை முத்துவோட மனசையே வந்து சிரிக்குது. உண்மையா என்ன நடந்துச்சு? அருண் அம்மாவோட உயிரை வாங்கினது யாரு? முத்து மேல விழுந்த அந்த பழி வந்து கழுவப்படுமா? அடுத்த எபிசோட்ல இன்னும் பெரிய சிதைவு ஒன்று வரப்போகுது. என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க அரேபியன் நானி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் நானி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.